இந்த வார்ல இஸ்ரேல் மேல எவனுமே கை வைக்க துணியல. அந்த அப்பாவிகள் மாத்திரம்தான் போராடி கொண்டிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் மாத்திரம்தான் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப எவனாவது உதவிக்கு வரமாட்டானா என்று நினைத்த நேரத்தில் நாங்க இருக்கிறோம்டா உன்னுடைய நெஞ்சில் தட்டி கேட்கறதுக்கு சொல்லி தைரியமா வந்தான் பாருங்க. அந்த இடத்துல தான் ஈரான் என்பது இஸ்ரேலுக்கு எதிரானது. எனவே இஸ்ரேலுக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம். அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் நம்ம ஏத்துக்கிறலாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர்கள் இந்த அரசியல் ரீதியாக, புவியியல் அரசியல் ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய நாட்டையே பணயம் வைத்து இந்த யுத்தத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய பலத்தை காட்டினார்கள். இஸ்ரேலுக்கு அடிந்து அடித்தார்கள். இஸ்ரேலை பலவீனப்படுத்தினார்கள். பின்னாடி இருக்க இந்த காட்சியை கூட பாருங்க. இன்றைக்கு நடந்த தாக்குதல் இவ்வளவு அற்புதமான ஒரு தாக்குதல் அவங்க நடத்தினாங்க என்கிறது மட்டுமில்லாம இந்த போர்ல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இஸ்மாயில் ஹனியா அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம். அதே போன்று யஹியா சின்வார் அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஷேக் ஆரூரி அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம். அதெல்லாம் பாலஸ்தீனத்துக்குள்ள அவர்களுடைய தலைவர்கள், பாலஸ்தீன தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. பாலஸ்தீனத்துக்குள்ளனா பாலஸ்தீன தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை தாண்டி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்ததுனால ஈரானுடைய ப்ராக்சிஸாக செயல்பட்டு வந்த ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார். அவர்களுடைய மிகச்சிறந்த இராணுவ தளபதியாக, ஹிஸ்புல்லாக்களுடைய தளபதியாக செயல்பட்டு வந்த ஃபுவாத் ஷுக்கூர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை தாண்டி இந்த ஒரு 12 நாள் போர்ல முதலாவது நாள்லயே ஈரானுடைய 5 மாபெரும் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டது, ஈரானுடைய ப்ராக்சிஸுக்கு ஏற்பட்டது. யமன் மேல ஒரு 7-8 தடவை கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றது. எனவே காசாவில் மட்டுமல்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் இவ்வளவு அநியாயங்கள் நடத்தப்பட்ட நிலையில தான் இந்த ஒரு சீஸ் ஃபயர் வந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானுடைய அணு ஆயுத கேப்பபிலிட்டியை அழிப்போம் என்று வந்தவங்க அதை அவங்களால செய்ய முடியல. ஈரானை பணிய வைப்போம்னு நினைச்சாங்க, அதை அவங்களால செய்ய முடியல. அரபு நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினா அதனால ஈரானை கொஞ்சம் கோர்த்து விட்டுருவோம்னு நினைச்சாங்க, அதுவும் அவங்களால செய்ய முடியாமல் போய்விட்டது. ஈரான் தன்னை தனித்து காட்டி இருக்கிறது. சர்வதேச அரசியல்ல, சர்வதேச சபையில நாங்கள் எப்பொழுதும் தனித்து நிற்பதற்கான தைரியம் கொண்டவர்கள் பாரசீகர்கள் என்பதை அவங்க அரசியல் ரீதியாக நிரூபித்து விட்டார்கள். ஆனால் இதே நிரூபணத்தை ஈரான் காசா விவகாரத்தில் வெளிப்படையாகவே என்ன என்பதையும் சொல்லிட்டாங்கன்னா, காசாவுக்காகவே ஈரானுடைய புவியியல் அரசியலை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்தும் ஈரானுக்கான ஆதரவு தளம் பெருகுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடும். இல்லாத பட்சத்தில் இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தமாக மட்டுமே இருக்குமாக இருந்தால் சரி, இஸ்ரேலை யார் அடிச்சாலும் நம்ம பிரச்சனை இல்லை என்கிற விதமாக பார்வையாக மாறிவிடும். ஆனால் அவர்கள் அப்படி செயல்பட்டு களத்துக்கு வரலை. எனவே இன்னும் நம்புவதற்கான காலகட்டங்கள் இருக்கிறது. ஈரான் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உடனடியாக காசா விவகாரத்தில் கத்தார் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு சீஸ் ஃபயர் காசாவிலையும் கொண்டு வரப்பட்டு மரணங்கள் நிறுத்தப்பட்டதோட